அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போலாம். குவைத்தில் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 16 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த 16 பேர் இதுக்கப்புறமா வந்து 40க்கு அதிகமான வாகனங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, சபா அல் சாலம் பகுதியில் நடந்த சோதனையில தான். ஸோ அதனால் வெளியே போகக்கூடியவர்கள் கையில் சிவில் ஐடி, உங்கள் மொபைல் ஃபோனில் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆவணங்களுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. குவைத்தில் ரொம்பவே ஒரு வினோதமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னது அப்படின்னா, குவைத்தில இருக்கக்கூடிய ஜஹ்ரா பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பகுதியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு வீட்டு பணிப்பெண் என்ன பிரச்சனைன்னு வந்து அவங்க செய்தியில வெளியிடல. இந்த நியூஸ் வந்து அரப் டைம்ஸ்ல வெளியாயிருக்கு. பிரச்சனை தாங்க முடியாம அந்த பணிப்பெண் வந்து பூச்சி மருந்த குடிச்சு தற்கொலைக்கு செய்திருக்காங்க. ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம். முதல் தகவல் கட்ட அறிக்கையில காவல்துறையினர் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் காரணம், எந்த விதமான பிரச்சனை, என்னங்கிற மாதிரி எந்த தகவலையுமே வந்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சம்பந்தமா ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல உடனே தெரிவிக்கிறேன். குவைத்தில ஒரு குவைத்தியும், வெளிநாட்டு நபர் ஒருத்தரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வெளிநாட்டு நபர் வந்து எந்த நாடுன்னு குறிப்பிடல. இந்த 2 பேரும் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு, அந்த வெளிநாட்டு நபர் வந்து குவைத்தில இருந்து கிட்டத்தட்ட 1,87,000 தினாரை ஏமாத்திட்டு, தன்னோட சொந்த நாட்டுக்கு பறந்து போயிட்டாரு. ஸோ இதுக்கிடையில அந்த குவைத்தி நபர் இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு நபர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காவல்துறையில வழக்கு தொடர்ந்திருக்காங்க. பாத்துங்க நண்பர்களே, முன்னாடிலாம் வந்து இது வந்து அப்போ ஒண்ணு, இப்போ ஒண்ணு தான் கேள்விப்படுவோம். இப்போ அடிக்கடி இந்த மாதிரி ஏமாற்று சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு சேரும்போது, தயவு செய்து அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா, சேலரி எல்லாம் ஒழுங்கா போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஆ கிட்டத்தட்ட ஜெனரல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியிலே வந்து கிட்டத்தட்ட இப்போ 1,87,000 தினார அந்த வெளிநாட்டு நபர் ஏமாத்திட்டு போனது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான். எதுக்காக அப்படின்னா, அந்த கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து சேலரி போடுற பிரச்சனை இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணலாம். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. மற்றொரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.